ஹாய் கைஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் வந்து எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு 1.5 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி ரீச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்திருக்கும். இந்த ஃபார்ம் ஹவுஸ் எங்கே இருக்குது, இங்கே எப்படி நம்ம ரீச் பண்ணலாம், இங்கே என்ன விஷயம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்டே தான் இது. அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் 50% டிஸ்கவுண்ட் இருக்குது. அந்த டிஸ்கவுண்ட் எப்படி க்ளைம் பண்ணுறது, கூடவே இந்த ஃபார்ம் ஹவுஸ் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ஃபார்ம் ஹவுஸோட ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் 50% டிஸ்கவுண்ட் எப்படி க்ளைம் பண்ணுறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட டைனி ஃபார்ம் ஹவுஸ் பேர் வந்து பிக்கோங்க. பிக்கோக்கு என்ன மீனிங்னா இந்த கடுகு அளவுன்னு சொல்லுவோம், ரொம்ப சின்ன ஸ்மால். ஏன்னா இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்துட்டு நல்லா காம்பேக்ட், க்யூட், கோசியாக வந்து கட்டியிருக்கோங்க. சின்னதாக இருந்தாலும் வந்துட்டு உள்ளே வந்து ரொம்ப நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். 2 மெசனைன் ஃப்ளோர் இருக்குங்க. ஸோ அதில் வந்துட்டு 2 ஃபேமிலிஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு 2 கப்புள்ஸ் வந்துட்டு தாராளமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ஸ்டே பண்ணலாங்க. அண்ட் கான்ஷியஸாகவே வந்துட்டு இந்த ஃபார்ம் ஹவுஸ் கட்டும்போது ஜன்னல்லாம் வந்துட்டு நல்லா பெருசாகவே வந்து இதை கட்டியிருக்காங்க. நடுவில் கம்பி அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா இது வந்து 13 ஏக்கர் ஒரு ஆர்கானிக் ஃபார்முக்கு நடுவில் வந்துட்டு இந்த ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்கோம். ஸோ 360 டிகிரிலையும் சுற்றி பார்க்கும்போது பச்சை பசுமை அழகாக இருக்கும். ஸோ அதை ரசிக்கிறதுக்குனே வந்துட்டு இதை கட்டியிருக்கோம். அண்ட் இட்ஸ் அ எக்ஸலண்ட் பிளேஸ் ஃபார் நல்ல ஒரு வீக்கெண்ட் கெட்டவே, இல்லைனா ஒரு சிட்டி லைஃப்லேருந்து வந்து ஒரு இயற்கை சுற்றுச்சூழலை வந்துட்டு அனுபவிக்கணும்னா இட்ஸ் அன் எக்ஸலண்ட் பிளேஸ்ங்க. ஆல்சோ இந்த பிளேஸில் வந்துட்டு வெரி ஸ்ட்ராங் இன்டர்நெட் வைஃபை இருக்குங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஃபார்ம் வந்துட்டு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் டு. நாம் இந்த ஃபார்ம் ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்கு, இங்கே எப்படி ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஃபார்ம் ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டனை அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டிவனத்துலேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வந்தால் சென்னையிலேருந்து வந்தாலும் சரி, வேறு ஊர்லேருந்து வந்தாலும் சரி, ஈஸியாக கூகுள் மேப் போட்டு வந்துடலாம். நீங்கள் பஸ்ஸில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திண்டிவனம் வந்துட்டு திண்டிவனத்துலேருந்து ரெட்டனை போகிற பஸ் ஏறிட்டு நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிற ஸ்டாப்பிங் சொன்னால் போதும். அந்த இடத்துல பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி நம்ம ஃபார்ம் ஹவுஸ் வாசல்லே இறக்கி விட்ருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே நுழையும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இயற்கையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்க மாட்டாங்க, சிம்பிளாக யூனிக்காக பண்ணியிருப்பாங்க. திரும்புகிற பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பூச்செடி இருக்கும், ஒரு மரங்கள் பழஞ்செடிகள் இருக்கும், அங்கங்கே பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்கும். சின்ன சின்ன பூச்சி வகைகள்லாம் நம்ம எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். அந்த பொன்னாமண்டெல்லாம் நம்ம வெளியே எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். அதெல்லாம் இங்கே ஈஸியாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளால் மின்மினி பூச்சிலாம் இங்கே பார்க்க முடியாது. ஆனால் எங்களால் வீடியோ எடுக்க முடியல அந்த டைமில். அதே மாதிரி திரும்புகிற பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெட்ஸ் ஏதாவது ஆடு மாடு குதிரை அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதாவது மேஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம பார்க்கறது ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் சிட்டி லைஃப்பில் இருந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நாம் இப்போ இந்த ஃபார்ம் ஹவுஸோட யூனிக் திங்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபார்ம் ஹவுஸில் நீங்கள் புக் பண்ணீங்க, நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிக்கோ அப்படிங்கிற ஒரு ஹவுஸ் இருக்கும். அந்த ஹவுஸில் நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்க. அந்த ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 4 பேர் வரைக்கும் கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ணலாம். குழந்தைங்க இருந்தாங்கன்னா 6 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். 2 கப்புள்ஸ் ஒரு 2 சைல்ட்ஸ் இருந்தால் நம்மளால் ஸ்டே பண்ண முடியும். நீங்கள் ஒன்ஸ் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் மட்டும் தான் இருக்க போகிறீங்க. இன்கேஸ் நீங்கள் 2 பேர் தான் இருக்கிறீங்க, நீங்கள் 3000 பே பண்ணணும். 3000 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேர் மட்டும் தான் அந்த 24 ஹவர்ஸ் அந்த ஹவுஸில் இருக்க போகிறீங்க. சுற்றி சரௌண்டிங்கில் அந்த ஃபார்ம் ஹவுஸில் ஒர்க் பண்ணுற 2 or 3 மெம்பர்ஸ் உள்ளவங்களோட இருப்பாங்க. மற்றபடி வேறு கெஸ்ட் யாரும் அவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன கான்செப்ட்னா ஒரு டைமில் அந்த ஃபார்ம் ஹவுஸில் நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க. அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது. நீங்கள் சிட்டி லைஃப்பில் இருந்துட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடம் தெரியுங்க. ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ். அதே மாதிரி நீங்கள் ஒரு புக்கை எழுதணுமோ இல்லை நீங்கள் ஒரு கதை எழுதணும் அப்படின்னு ஒரு அமைதியான இடத்த தேடுறீங்க அப்படின்னா இது ரொம்ப உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் ஒரு 4-5 டேஸ் போட்டுக்காக புக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஒர்க்கை முடிச்சுட்டு வரதுக்கு ரொம்ப ஒரு சூட்டபுளான பிளேஸ் இதுன்னு சொல்லலாம். வைஃபை அவைலபிளாக இருக்குது. ஹை ஸ்பீட் நெட்டோட இந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபார்ம் ஹவுஸில் என்ன சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரூட் கார்டன் ஒரு கார்டன் இருக்குது. கிட்டத்தட்ட 2 ஏக்கரால் ஒரு 13 வகையான பழ மரங்கள் வச்சுருக்காங்க. அந்த பழ மரங்கள்லாம் நீங்களே போய் லைவாக பொறிச்சிட்டு நீங்களே அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போக முடியும். நீங்களே போய் மரத்தில் டேரெக்டாக பொறிச்சு நீ வாங்கிட்டு போகிறது ஒரு தனியான ஃபீலிங், ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலிங். அந்த ஃபீலிங் நம்ம இங்கே என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே வெஜிடபிளும் ஃபார்மும் இருக்குது. அங்கே போய்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற காய்கறி பொறிச்சிட்டு நீங்களே செல்ஃப் குக் பண்ணி சாப்பிட முடியும். அதுவும் ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீலாக தான் இருக்கும். இங்கே ஒரு சிட்டி லைஃப்பில் இருந்துட்டு இந்த மாதிரி டேரெக்டாக நீங்களே வந்து செடியிலேயே பொறிச்சு அங்கேயே சமைச்சு சாப்பிட்ற ஃபீலிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா குக்கிங் போடுறதுக்கான எல்லா வெசல்ஸ், அடுப்பு, கேஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அது வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த 3000லேயே அந்த ப்ரைஸ் இன்க்ளூட் ஆயிரும். நீங்கள் செல்ஃப் குக் பண்ணணும்னு நினச்சா நீங்களே இங்கே பண்ணிக்க முடியும் செல்ஃப் குக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரிக்டாக ஆல்கஹால் நாட் அலோடு. இங்கே வந்து நீங்கள் ஆல்கஹால்
எடுக்கணும்னு நினச்சி இந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ஜாய் பண்ண வரலாம், ஆனால் ஆல்கஹாலோட என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த இடத்துக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேண்டாம், வேறு ஏதாவது இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு யூனிக்கான திங் இந்த ஃபார்ம் ஹவுஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் போய் ஸ்டே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் நீங்கள் அந்த இடத்துல ஒரு செடி நட்டு வரலாம். நீங்கள் அடுத்த ஒரு 5 வருஷமோ இல்லை 2 வருஷமோ கழிச்சு அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு மரமாக மாறி இருக்கும். அதோட ஃபீலிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அதுவும் இந்த இடத்துல போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் அந்த ஆக்டிவிட்டி அந்த ஃபார்ம் ஹவுஸில் நீங்கள் மறந்துட்டாலே கூட நீங்கள் கேட்டு அந்த நீங்கள் ஒரு மரத்தை நட்டு வச்சுட்டு வாங்க. நீங்கள் அந்த ஃபார்ம் ஹவுஸில் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்கோ ஹவுஸ் அப்படிங்கிற வீட்டில் தான் உங்களால் ஸ்டே பண்ண முடியும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குட்டியான வீடு, ஆனால் எல்லா ஃபெசிலிட்டியும் அமைஞ்சிருக்கும். ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும் அந்த வீடு. நீங்கள் ஒன்ஸ் அந்த வீட்டில் தங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி வாழலாம் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சுருப்பாங்க, ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த வீடு. அதுதான் அந்த வீட்டோட ரொம்ப சிறப்பம்சம்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், அங்கேயே கிச்சன் இருக்குது, ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, இங்கே ஒர்க் ஸ்டேஷன் இருக்குது, ஒர்க் பண்ண ஏரியா இருக்குது, சோஃபா போட்டுக்கலாம், சிட் அவுட் ஏரியா வெளியே இருக்குது. அதே மாதிரி உள்ளாரையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேர் போட்டு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பேசணும் அப்படின்னு நினச்சா அதுக்கான ஃபேஸும் உள்ளே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 2 டெரஸ் இருக்கும். 2 டெரஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடும் 2 பெட்டு போட்டிருப்பாங்க. 2 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய விண்டோஸ் இருக்கும். அந்த விண்டோஸ் நடுவில் எந்த ஒரு கம்பி இருக்காது. நீங்கள் மழை பெஞ்சாலோ இல்லை இயற்கையை ரசிக்கணுமோ அந்த ஃபார்ம் ஹவுஸ் ரசிக்கணும்னு நினச்சா அந்த ஜன்னலே சூப்பராக ரசிக்கலாம். ரொம்ப ஒரு பெரிய ஜன்னல், ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு ஃபீலிங் இருக்கும். நாங்கள் போகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்கி நல்லா மழை பெஞ்சனால எங்களால் ஜாலியாக ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நீங்கள் போகும்போது அந்த மாதிரி அமையும், நல்லா நீங்களும் என்ஜாய் பண்ண முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷவர் செட்டப் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு குளிச்சு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக குளிச்சு இல்லை ஃபேமிலியோட ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அந்த ஷவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபால்ஸ் மாதிரி தண்ணி ஊற்றுற மாதிரி கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றுது. வீட்டில் இருக்கிற ஷவர் மாதிரி இல்லை, ரொம்ப சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கேயும் நம்ம குளிச்சு என்ஜாய் பண்ண முடியும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்லலாம் இந்த ஃபார்ம் ஹவுஸில் அந்த ஷவர் செட்டப். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 பேர் வரைக்கும் இந்த ஃபார்ம் ஹவுஸில் நல்லா கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ண முடியும். நீங்கள் ஒன்ஸ் புக் பண்ணுற மாதிரி தான் 4 பேர் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். நல்லா 3000 ருபீஸ்க்கு 4 மெம்பர் நல்லா ஒர்த் தான். இன்கேஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கன்னா 6 மெம்பர் வரைக்கும் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா ஒரு மெம்பருக்கு பார்த்தீங்கன்னா 500 தான் வருது. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சென்னைக்கு பக்கத்தில் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்டே தான் இது. அப்புறம் இன்னும் ரொம்பவே நாங்கள் பார்த்ததில் வியந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஹவுஸில் நீங்கள் ஸ்டே பண்ணால் உங்களுக்கு அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பு வச்சு வேக வச்சு தர மாட்டாங்க. சோலார் குக்கர்னு இருக்குது. எந்த ஒரு கரண்டோ எந்த ஒரு விறகு அடுப்போ எதுவுமே இல்லாமல் அந்த சோலாரில் சூரிய வெளிச்சத்துக்கு மட்டுமே வச்சு தான் சாப்பாடு சமைச்சு தருவாங்க. நாங்கள் போன அன்றைக்கி நல்லா மழை பெஞ்சனால எங்களால் சமைச்சு சாப்பிட முடியல. ஆனால் இதுக்கு முன்னாடி வர கெஸ்ட்டுக்கோ இதுக்கப்புறம் வர கெஸ்ட்டுக்கோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சோலார் குக்கரில் தான் சமைச்சு கொடுப்பாங்க. அடுத்து இந்த ஃபார்ம் ஹவுஸில் ஸ்டே பண்ணால் நம்ம என்னென்ன விஷயம் செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் வெட்டி வச்சுருக்காங்க. அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முக்கு தேவையான வாட்டர் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே மீன் நம்மளால் பிடிக்க முடியும். மீன் அங்கே உள்ளே விட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிச்சி நிறைய சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வலை போட்டு மீன் பிடிச்சோம். நீங்கள் போகும்போது நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் மீன் பிடிச்சி மட்டும் என்ஜாய் பண்ணால் நீங்கள் தூண்டில் வச்சு மீன் பிடிச்சி என்ஜாய் பண்ணலாம். அது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து மீன் பிடிக்கிறது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். அங்கே வந்து சேஃபாக நம்ம இங்கே என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் பிடிச்ச மீன் நீங்களே சமைச்சு சாப்பிட்லாம். அதுக்கு வந்து மீன் ஃபர் கேஜி இவ்வளோன்னு சொல்லிட்டு அப்போ மார்க்கெட் ரேட் அவங்க வச்சு ஃபிக்ஸ் பண்ணி மீன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்களே பிடிச்சும் சாப்பிட்லாம். இல்லை வலை போட்டு பிடிக்குன்னா வேறு ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வந்து வலை போட்டு நம்ம பிடிச்சும் நம்ம அந்த மீனை வந்து அங்கேயும் சமைச்சு சாப்பிட முடியும். நம்ம வீட்டுக்கு வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கொண்டு போக முடியும். அதே மாதிரி இந்த குளத்தில் மாதிரி நீச்சல் அடித்து என்ஜாய் பண்ண முடியும். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு எதுவும் அனீஸியாக ஃபீல் பண்ண வேணாம். கீழே இருக்கிறது களிமண் அப்படிங்கிறனால தண்ணி வந்து புது தண்ணியாக இருந்தாலுமே இந்த கலரில் தான் இருக்குமா. நாங்கள் இறங்குறதுக்கு முன்னாடி பயந்துக்கிட்டே இருந்தால் பார்த்தா இறங்குறதுக்கப்புறம் மொத்தம் தண்ணி க்ளீனாக தான் இருந்தது. எங்களுக்கு மேலேருந்து பார்க்குறதுக்கு கீழே களிமண்ணுக்கான தண்ணி அப்படி தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான பெட்ஸ் இருக்குது. குதிரை இருக்குது, மாடு இருக்குது, டாக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி கழுதை இருந்துச்சான். இப்போ சில ரீசன்ஸால் கழுதை இப்போ அங்கே இல்லை. இந்த மாதிரி நிறையா பெட்ஸ் அங்கே இருக்குது. அதை நம்ம எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி அதோட ஆக்டிவிட்டீஸ் காலையில் அது என்ன பண்ணணும், புல் கொடுக்கணுமா, சம்திங் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிட்டிலேருந்து அங்கே போகும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நமக்கு கைட் பண்ணுவாங்க. நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், இது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலாம். கூடவே இருந்து அதோட ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் பீஸ்னால் நீங்களே பால் பீஸ்லாம் ஒரு அமைதியாக இருக்கிற மாட்டை வச்சு பால் பீஸும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு புது விதமான அனுபவமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் டெய்லிக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு தான் இருக்கும். செடி நடுறதா இருக்கட்டும், இல்லை அறுவடை பண்ணுறது, சம்திங் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு தான் இருக்கும். நீங்கள் அந்த தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அவங்களோட போய் நீங்களும் அந்த ஒர்க்கை செஞ்சு பார்க்கலாம். பழம் பொறிக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி சம்திங் அவங்க ஃபார்மில் ஃபுல்லாக பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டி நீங்களும் போய் கலந்துக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமும் இருக்கும். உங்களுக்கு விவசாயம் பண்ணி பார்க்கணுன்னா ஒரு நாள் செஞ்சு பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த ஃபார்மை சூஸ் பண்ணி நீங்கள் போய் விவசாயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் 2 யூனிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பழம் பொறிக்கிறதும் நம்ம அங்கேயே செடியிலேயே வந்து காய்கறி சமைச்சு சாப்பிட்றதும் வேறு எங்கேயும் கிடைக்காத ஒரு ஃபீலிங் சொல்லலாம். இங்கே வந்து பெரிய ஒரு 2 ஏக்கரால் வந்து பல மரங்கள் இருக்கனால எப்படியோ ஏதோ ஒரு சீசனபிள் ஃப்ரூட் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். நம்ம லைவாக பொறிச்சு நம்மளால் மார்க்கெட் ரேட்லேயே நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக முடியும். அது ஒரு தனி ஃபீல். கண்டிப்பாக இதுவும் நீங்கள் அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகளை கூட்டம் தான் கண்டிப்பாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்காது. கண்டிப்பாக அதனால் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அடுத்து வந்து ப்ரைஸ் டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம்.
நம்ம பிக்கோ டைனி ஃபார்ம் ஹவுஸில் வந்து தங்குறதுக்கு வந்துட்டு 6000 ரூபாய் ஒரு நாளைக்கு இங்கே வாடகை. பட் நம்மளோட பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்பெஷல் ஆஃபர்ங்க. ஸோ 3000 ரூபாயிலே வந்துட்டு நீங்கள் வந்து யூ கேன் கம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் பிளேஸ். சப்ஸ்கிரைபர் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2021 டிசம்பர் மாதம் வரைக்கும் அந்த ஆஃபர் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான லிங்க் வந்து ஆஃபர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் எத்தனை பேர் வரீங்க டீட்டெயில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இங்கே இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்காம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் திறந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எப்படி ட்ராவல் பண்ணலாம், எப்படி போய் சூப்பரான இடத்துல ஸ்டே பண்ணலாம், எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிடலாம், இந்த மாதிரி நிறைய வீடியோ கண்டிப்பாக போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி வேறு ஏதாவது பிளேஸ் உங்களுக்கு தெரிஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துலையும் போய் வீடியோ போடுவோம். இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.